இல்ல அதை விட ஏதோ ஒரு ஒரு சக்தி ஆ இங்கு அது இப்ப வந்து இருக்காங்க. அது அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் சரியா போற போக்கு ஒண்ணும் இல்ல. சரியில்லன்றாங்க. இங்க வந்து ஒண்ணும் அதாவது இப்ப வந்து சேவை அரசியல் மாரி இப்ப ஆதாய அரசியல் வந்துருச்சு. இங்க ஆதாயம் இல்லவர்களும் இடம் மாறுறாங்க. ம், இப்ப நான் சொன்ன மாரி குளம் வற்றிய பிறகு இடம் மாறிய பறவைகள் போல தான் ம். அவங்க அங்க இடம் மாறி இருக்காங்க. இப்ப நானும் சொல்றேன். அப்படி இடம் மாறுறதுனால இந்த இயக்கம் என்ன பாதிப்பு அ உள்ளாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய முகங்களா இருந்த இருக்கட்டும். தலைவர்கள் இன்னைக்கு மினிஸ்டரா ஆயிருக்காங்க சார் அங்க போயிட்டு. ஆகட்டும், ஆகட்டும். எல்லாரையும் விட்டுட்டு நீங்க யார நல்லா வச்சு கட்சி நடத்த வ போறீங்க? வ யார வச்சு வெற்றி பெற போறீங்க? தொண்டர்கள் சார், தொண்டர்கள் 2,00,00,000க்கு மேற்பட்ட தொண்டர்கள் இங்க இயக்கத்துல இருக்காங்க. இது வந்து தொண்டர்கள் இயக்கம். ம், புரட்சித் தலைவரே சொல்லிட்டாரு. இது வந்து இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், மக்கள் இயக்கம் அப்படிங்கிற அளவுல தான் இந்த கட்சி வந்து ஒரு பிரதான கட்சியா தமிழ்நாட்டுல இருக்குது. ம், இது ஒரு மக்கள் இயக்கம். ம், அரசியல் கட்சிங்கிறத விட ஒரு மக்கள் இயக்கம்னே சொல்லலாம். அதே மாதிரி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். ம், இந்த திமுகவுக்கு வேறு பார்வை இருக்குது. ஆனா அதிமுகவை பொறுத்தவரையில் ம், இது சுயம்பாக உருவான இயக்கம். புரட்சித் தலைவர் இந்த கட்சி ஆரம்பிக்கல. ம், தொண்டர்கள், மக்கள் சுயம்பா சொல்லுவாங்கல்ல, கடவுள் வந்து சாமி வந்து சுயம்பா சுயமா உருவாச்சுன்னு. ம், அது மாரி இது வந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு, தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சிக்கு ம். தொண்டர்கள் புரட்சித் தலைவரை தலைமை தாங்க